அனைவருக்கும் வணக்கம். மீன ராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சாஸ்திரத்தின்படி மீன ராசி என்பது 12வது ராசியாகும். இந்த மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதியின் 4 பாதங்களும் ரேவதியின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் மீன ராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு இடத்தில் சில மணி நேரம் நிலையாக நிலைத்திருப்பது இவர்களுக்கு இயலாத காரியம். இந்த ராசியில் பிறந்த மிகச் சிலருக்கு இது சாத்தியம். ஆன்மீகம், கலை, படகு ஓட்டுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் இவர்கள் இணைந்திருப்பார்கள். படைப்பாற்றல் மிக்க கலை சம்பந்தமுள்ள அவசர சூழ்நிலை இல்லாத இடங்களில் இவர்களை காண முடியும். உலக விஷயங்களில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்காது. இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சொத்து, பணம், பொருள், அதிகாரம் இவர்களை பெரிதாக கவராது. எனினும் பணத்திற்கு எதிரானவர் அல்ல, பேராசை அற்றவர்கள். இந்த மீன ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள். கடந்த காலத்தை பற்றிய உள்ளார்ந்த அறிவு இருக்கும். நிகழ்கால பிரச்சனைகளை பொறுத்து போகும் குணம் இருக்கும். வாழ்வில் எதிர்நீச்சல் போடுவதுதான் இவருக்கு உகந்த செயல். மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நீர் போகும் பாதையில் சென்று வாழ பழகி கொள்ளும் குணமும் உண்டு. இவர்களுக்கு எதிரான கடுமையான கருத்துகள், மனதை காயப்படுத்தும் வார்த்தை கூட இவரை காயப்படுத்தாது. எளிதில் கோபப்பட மாட்டார்கள். வன்முறையில் இறங்க மாட்டார்கள். எல்லை மீறினால் சற்று கடுமையாக பேசுவார்கள். இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவில் எதையும் அமைதியாகவே அணுகும் குணம் உள்ளவர்கள். பொதுவில் சிறிய அழகான கால்களை கொண்டவர்கள் அல்லது அகன்ற பெரிதான கை கால்களை கொண்டவர்கள். மென்மையான தோல் கை கால்களை கொண்டவர்கள். பொதுவாக சற்று பெரிதான முன்னோக்கிய கண்கள் கொண்டவர்கள். இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் ஒருவித நளினம் இவர்களிடம் வெளிப்படும். குளிர்ந்த நீர், தேநீர் போன்றவை விரும்பி அருந்துவார்கள். மதுவை வெறுக்கும் குணம் பலருக்கு உண்டு. ஆனால் மதுவினால் கெட்டு போகும் குணமும் பலருக்கு உண்டு. உலகத்தை மிக அழகான சுகமான ஒன்றாகவே பார்க்க விரும்பக்கூடியவர்கள். இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிதர்சனம் கடுமையாக இருந்தால் கனவுலகத்தில் சஞ்சரிப்பார்கள். இவர்களை ஒதுக்கினால் மனதளவில் ஆழ புதைந்து போகக்கூடியவர்கள். சரியான சூழலில் இல்லை என்றால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய இயலாமல் காலம் கடத்துவார்கள். கனவுலகில் வாழ்ந்து நிகழ்கால இன்பங்களை இழந்துவிடக்கூடியவர்கள். இந்த மீனராசிக்காரர்கள் எதிர் திசையில் நீந்தும் மீன்கள். ஒன்று வெற்றியை நோக்கியும் மற்றது தோல்வியை நோக்கியும் நீந்துவதை குறிக்கின்றன. ஆனால் முடிவான நிலையை அடைய முடிவதில்லை. மனித குலத்திற்கு தான் ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு இவர்களை பயில வேண்டும். சிறந்த திறமைகளை கொண்டவர்கள்தான். ஆனால் நேரான பார்வை இல்லாததால் பின்வாங்கி விடுவார்கள். போட்டிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கலை மேடையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தனது உணர்வுகளை திறம்பட காட்டும் திறமை உண்டு. இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சினிமா, நாடகம் போன்றவற்றில் பெரிய திறமையை காட்டுவார்கள். நல்ல நினைவாற்றல் உண்டு. எதையும் எளிதில் மனப்பாடம் செய்யும் திறமையுள்ளவர்கள். இவர்களுக்கு உலகம் ஒரு நாடக மேடை. எனவே எந்த பிரச்சனைகளையும் அமைதியான மனநிலையோடு தான் அணுகுவார்கள். எனினும் இவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும். இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய ராசிகளில் கடைசியாக இருப்பது பல பிறவிகளை எடுத்து அதன் தன்மைகளையும் அவை குறித்த அறிவையும் எடுத்துக்கொண்டு இறுதியாக இந்த ராசியில் பிறந்துள்ளனர் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த ராசி இறப்பையும் இரவாநிலையையும் குறிக்கிறது. அனைத்து ராசிகளில் சிறப்பு தன்மையும் ஒருங்கே கொண்டதாகும். எனினும் இந்த ராசிக்காரர்களுடைய நிலையான தன்மை கொண்டவர் அல்ல, எப்போதும் மாறக்கூடிய தன்மை கொண்டவர்கள். இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கென்று உள்ள தனித்தன்மை யாதெனில் தன்னிலிருந்து விடுபட்டு நின்று நேற்று, இன்று, நாளை ஆகிய மூன்றையும் ஒன்றாக பார்க்கும் தன்மையாகும். மேலும் இவரிடம் ஆழ்ந்த ஞானம், கருணையும் இருக்கும். இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை அதிகம் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனது நேரத்தை செலவிட்டு உதவி செய்யக்கூடியவர்கள். இது அபாயமானது. இந்த சூழலை இந்த ராசிக்காரர்கள் பெருமளவு தவிர்த்து தன் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த மீன ராசிக்காரர்கள் முறையற்ற குறைவான உணவு குடல், ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரும். கால், இடுப்பு போன்ற பிரச்சனைகளும், நுரையீரல், நிமோனியா போன்ற காய்ச்சலும் இவரை எளிதில் தாக்கும். நகைச்சுவை உணர்வு இவர்களுடைய இரகசிய ஆயுதம். வெளியேறும் கண்ணீரை சிரித்து மறைத்து கொள்வார்கள். மற்றவரை காயப்படுத்தாத நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் நடைமுறைக்கேற்றவாறு நகைச்சுவையை உபயோகிப்பவர் ஆவார்கள். இந்த மீன ராசியை சேர்ந்த
மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுடைய குணாதிசயங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசி பெண் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் தன் காதலருக்கு கணவருக்கு அடங்கி இருப்பாரே தவிர ஆண்மகனை அடக்கி ஆளும் எண்ணம் சிறிதும் இல்லாதவர்கள். இவர் எதிர்பார்ப்பு என்னவென்றால் தன் கணவர் தன்னை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். தன் கணவருடைய பிரச்சனைகளை கனிவுடன் ஆதரவாக காது கொடுத்து கேட்டு அவரை சமாதானப்படுத்துவார். தனது கணவருக்கு சுகமான அமைதியை தரக்கூடியவர் இவர். அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள் எப்பொழுதும் மென்மையான பெண் தன்மையோடு இருப்பது சிறப்பானது. இவருடன் சிறிது நேரம் பேசினால் ஆணின் மனம் லேசாகிவிடும். தனது ஆண்மகனை எதற்காகவும் குறை சொல்லி பேச மாட்டார். திருமணத்திற்கு பின்னர் அவரது குறைகளை சுட்டி காட்டுவார். சில நேரங்களில் அது அவரை காயப்படுத்துவது போலிருந்தாலும் பொதுவில் நல்ல தன்மையுடையவராகவே இருப்பார்கள். இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் போராட்ட சூழலுக்கும் தன்னை அமைதியாகவும் மிகச்சிறப்பாகவும் தக்க வைத்துக் கொள்வார்கள். எனினும் தான் மனதளவில் காயப்பட்டுவிட்டால் கோபத்தில் தனிமையில் அப்பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக தத்தளிப்பார்கள். அதுவே அவருக்கு விஷமாகவும் மாறும். எனினும் பொதுவில் இந்த ராசி பெண்கள் இது போன்ற வேறுபட்ட மனநிலைகளை சீராக்கி கொண்டு செல்லும் குணமுடையவர்கள். இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சில நேரங்களில் சாதுரியமாகவும் ஏமாற்றும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். எனினும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவில் கனவுலக சஞ்சாரியாகவும் இருப்பார்கள். ஆனாலும் செய்ய வேண்டிய குடும்ப கடமைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்கும் தன்மை நேர்த்தியான உடையனையும் பாங்கு கொண்டவர்கள். இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவை அனைத்தையும் தமது சிறிய வருவாயில் முடிக்கும் திறமையுண்டு. சில நேரங்களில் பலவிதமான மனநிலையை கொண்டிருப்பார்கள். உணர்வு வயப்பட்டிருப்பார்கள். தோல்வி மனப்பான்மையாலும் தாழ்வு மனப்பாங்கினாலும் அல்லுறுவார்கள். இவர் கற்றுக்கொள்ள வேண்டிய கடினமான பாடம் யாதெனில் தன் மீதுள்ள நம்பிக்கையின்மை தனது கோழைத்தனத்தையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான். குழந்தைக்கு தேவையான அன்பை தருவார்கள். தன் கணவருக்கு உரியதை மறுக்க மாட்டார்கள். இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள் சிறுவர்களின் வெட்க உணர்வையும் வயதுக்கு வரும் சூழலிலும் வயதுக்கு வந்த விடலை பெண்களின் சிக்கல்களையும் புரிந்து கொள்வதில் இவருக்கு நிகர் யாருமில்லை. தனக்கு குழந்தையாக இருக்கும் போது கிடைக்காதது தற்போது தன் குழந்தைகளுக்கு கிடைக்க எந்த தியாகமும் செய்யக்கூடியவர். இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள் குழந்தைகளுக்கு அதிக செல்லம் கொடுப்பார்கள். அவர்களை ஒழுங்கு பழக்க வழக்கங்களுக்கு கொண்டு வர மிக சிரமப்படுவார்கள். வியாபார உலகின் போட்டியில் கலந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். அவருடைய பிறந்த நாளை திருமண நாளை மறக்காமல் வாழ்த்து கூறுங்கள், மகிழ்ச்சியுறுவார்கள். இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சில துறைகளில் தான் முதலாளியாக தலைவராக நீடிக்க முடியும். இந்த ராசிக்காரர்கள் யாருடைய தொந்தரவும் இன்றி தனியாக எழுத்தாளராகவும் விற்பனை பிரதிநிதிகளாகவும் நடிகர்களாகவும் படைப்பாற்றல் கலைஞர்களாகவும் இருக்கவே பிரியப்படுவார்கள். எனினும் வானொலி நிலையம், தொலைக்காட்சி நிலையம், விளம்பர நிறுவனம், பொது தொடர்பு நிறுவனம் போன்றவற்றை மிகவும் திறமையாக கற்பனை திறனோடு மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பாக நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாடகம், சினிமா போன்றவற்றை இயக்குவதிலும் அதை தயாரிப்பதிலும் மிகுந்த திறமை கொண்டவர்கள். நடன குழுவை சிறப்பாக வழிநடத்துவார்கள். துப்பறியும் துறையையும் நன்கு நடத்துவார்கள். தனது இயல்பான உணர்வு பூர்வமான தன்மை மனித குலத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யும் நிலையில் இருப்பார்கள். இவர் பணம், பொருள், அதிகாரம் இவற்றை சேர்க்கும் நோக்கம் கொண்டவர் அல்ல. பங்கு வர்த்தக துறையில் சிறப்பாக செயல்பட்டாலும் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.